நீட் தேர்வு முறைகேடுகள் பற்றி விவாதிக்க மக்களவை சபாநாயகர் அனுமதி மறுத்ததை கண்டித்து எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நாடாளுமன்ற வளாகத்தில் கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஒன்றிய அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீட் முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மறுப்பதாகவும், அரசியல் ஆதாயத்திற்காக அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் தவறாக பயன்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். மக்களவை கூட்டம் தொடங்கியவுடன் நீட் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க வலியுறுத்தி கே.சி. வேணுகோபால், மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அளித்த ஒத்திவைப்பு தீர்மானங்களை சபாநாயகர் ஓம் பிர்லா நிராகரித்தார். நீட் முறைகேடு தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மக்களவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். இதனிடையே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய பாஜக உறுப்பினர் அனுராக் தாக்கூருக்கு எதிராக திமுக உறுப்பினர்கள் ஒழுங்கு பிரச்சினை எழுப்பினர். ஆனால் அவரை தொடர்ந்து பேச சபாநாயகர் அனுமதித்ததால் அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவதில் பாஜக அரசு வெற்றி பெற்றதாக அனுராக் தாக்கூர் பேசினார். மேலும் சனாதனம் குறித்து தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறிய கருத்துக்கள் தொடர்பாகவும் அவர் பேசினார். அதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த திமுக எம்பி தயாநிதி மாறன் உச்சநீதிமன்ற விசாரணையில் உள்ள விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் பேசுவதை குறிப்பிட்டு ஒழுங்கு பிரச்சினையை எழுப்பினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.